டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் ஏன் புருஷனும் சைன் பண்ணணுமா? நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா ஏன் புருஷன் தான் எல்லாத்துக்கும் அலையணும். நீங்க அப்படியே ஜாலியா வீட்டுல உட்காந்துருப்பீங்க. என்னங்க எதுனாலும் யோசிச்சு பண்ணுங்க. மாமா அத கொடுங்க. வேலு நீங்க சைன் பண்ணுங்க. டாக்டர் இந்தாங்க. நீங்க ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்களாவது சைன் பண்ணீங்களே. இந்த காலத்துல படிச்சவங்க படிக்காதவங்கன்னு எல்லாருக்குமே ஆபரேஷன்னா ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு மெடிக்கல் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. உங்களை மாதிரி ஒரு சிலர் தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க. பட் எங்களோட ரூல்ஸ் இது, நாங்க ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். புரியுது டாக்டர். நாங்க உங்களை நம்பிதான் இருக்கோம். மாமா பழையபடி திரும்ப வரணும். நீங்க தான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பயப்படாம போங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் வாங்க. சமந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. ஒன்னும் ஆகாது சமந்தி. இப்படிதான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் டாக்டர் சொல்லுவாங்க. ஆமா சமந்தி, அதான் நாங்க எல்லாருமே இருக்கோம்ல. நிச்சயம் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க தைரியமா இருங்க. அவர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே ஓடாது சம்பந்தி. அத்தை நீங்களும் அண்ணியும் வீட்டுக்கு போங்க. நானும் வேலுவும் இங்கே இருந்து எல்லாமே பாத்துக்கிறோம். வேண்டாம்மா. இல்ல செல்வி, நாங்க இங்கே இருக்கோம்மா. வேலு அக்கா, டாக்டரே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ இருக்க வேணாக்கா. சொன்னா கேளுக்கா. நீ அம்மாவும் கிளம்புங்க. அத்தை மாமா நீங்களும் கூட போங்க. நானும் செல்வி பூஜா இருந்து பாத்துக்கிறோம். ஏதாவது வேணும்னா தம்பி இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். சரி மாப்ள. மகா, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்க விட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். சமந்திமா நீங்க வாங்க, நம்ம வீட்லயே இருங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வாங்க. ஏதாவதுன்னா மாப்பிள்ள இருக்கார்ல, நம்மள கூட்டிட்டு போகணும்னு அவர் வந்துருவாரு. அம்மா நீங்க போயிட்டு வாங்க, நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரிடா, சரி பாத்துக்கோ, தகவல் சொல்லு. செல்வி, நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன். எதா இருந்தாலும் போன் பண்ணு. மா போலாமா? காலையில வந்துடலாம். ஆமா சமந்தி, வாங்க காலையில வந்துடலாம். வாங்கம்மா. செல்வி வரேன்டா. செல்வி வரமா? நான் வரமா? போயிட்டு என்னடி கீர்த்தி, எல்லாம் கிளம்பிருச்சிங்க. நாம மட்டும் இளவு காத்த கிளி மாதிரி இங்க காத்துக்கிட்டு இருக்கணுமாக்கும். நீ உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு வா, நம்ம கிளம்புவோம். என்னங்க அப்ப அப்படியே நாங்களும் கிளம்புறோம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா உங்க தம்பி அனுப்பி விடுங்க. தேவையில்லாம நீங்க அலைஞ்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. வாமா வரங்க. சரிங்க மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோம். மேடம் மேடம் என்னாச்சு மேடம்? இந்த எக்ஸ்பைரியான ஊசி அவருக்கு போட்டிருக்கு. அதனாலதான் அவர் இறந்திருக்காரு. வேலு ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? என்னாச்சு வேலு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுல? இல்லங்க, எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. நீங்க வேலை செய்யற முதலாளியை நினைச்சு பயமா இருக்கா? ஆமாங்க, அப்படி மத்தவங்களுக்கு நடந்த மாதிரி அப்பாவுக்கு ஆயிருமோன்னு மனசுக்கு ரொம்ப படபடப்பா இருக்குங்க. அது ஏதோ ஒரு மிஸ்டேக்கா நடந்துருச்சுங்க. அத நினைச்சு மாமாவுக்கும் அப்படியே நடக்கும்னு யோசிக்காதீங்க. அதான் கூடவே நந்தினி டாக்டரும் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன?
என்ன வேலு, இன்னும் உங்களுக்கு பயம் போகலையா? ஆமாங்க, மனசுதான் ரொம்ப படபடன்னு அடிக்குது. நீங்க கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. நாம பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு மாமா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவோம். அதுக்கப்புறமாவது நீங்க சமாதானம் ஆகுறீங்களான்னு பாப்போம். ஆ? சரி வாங்க. ம். ச்சே, நாம நினைச்சதுக்கு மாறாதான் எல்லாம் நடந்துருச்சு. நீ என்னமோ அந்த சந்தன பாண்டி பணம் கொடுக்கவே மாட்டான், அப்படியே கொடுத்தாலும் நான் விட மாட்டேன்னு சொன்னேன். கடைசியில இப்ப என்ன ஆச்சு பாரு, எல்லாம் பாழா போச்சு. மா, தேவையில்லாம நீ வேற கடுப்பு கிளப்பிட்டு இருக்காத. நான் ஒருத்தி மட்டும் என்ன செய்யறது? இந்த ஆளு திடீர்னு இப்படி பணத்தை ஹாஸ்பிட்டல்ல வந்து கட்டிட்டு நிப்பாரு நான் கனவு கண்டனா? பணமா எடுத்துட்டு வந்திருந்தா கூட நான் வாங்க விடாம பண்ணிருப்பேன். இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பாக்கல. ஆபரேஷன் நடந்தத கிழவ மட்டும் பொழைச்சு வந்துட்டான். அந்த செல்வியை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. அப்புறம் பழையபடி குடும்பம் ஒண்ணாகி அந்த செல்வி வீட்டுக்குள்ள வந்துருவா. மா, அந்த மாதிரி நடக்கவே கூடாது. அந்த மாதிரி நடந்தா அந்த சந்தன பாண்டி வீட்டு கடனை இப்படிங்கிறதுக்குள்ள அடைச்சிருவோம். அந்த ஆளுக்கு இந்த 2 கோடி 3 கோடிங்கிறதுலாம் ஒரு சாதாரணமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு செல்வி ஈஸியா ராணி ஆயிடுவா. நான் பழையபடி இந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிடுவேன். இதை எப்படியாச்சும் தடுத்து ஆகணுமா? ஆமாண்டி கீர்த்தி, அவ வந்தா ஹோட்டல் மறுபடியும் அவ கைக்கு போயிடும். பழையபடி வீட்டு வேலை, ஹோட்டல் வேலை, எச்ச பாத்திரம்லாம் என்னால கழுவ முடியாதுரி. முன்ன மாதிரி கீழே உட்காந்து குனிஞ்சி எல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது. மா, நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? நீ சம்மந்தமே இல்லாம பாத்திரம் கழுவ முடியாதுன்னு பேசிட்டு இருக்க. உருப்படியா ஏதாவது ஐடியா கொடு, இல்லனா வாய் மூடி சும்மா இரு. சும்மா ஏதாவது வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காத. ஏன் கவலைய நான் சொல்றேன். கழுவுனவளுக்கு தான் கஷ்டம் தெரியும். உனக்கு என்ன, நீ புள்ளத்தாச்சுன்னு ஜாலியா இருப்ப. உன் வேலையை சேர்த்து நான் தானே செய்யணும். மா, கொஞ்சம் யோசிக்க விடு. மா, ட்ரீட்மெண்ட் ஃபார்ம்ல உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கினாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அப்போ அவர் உயிருக்கு இன்னும் ஏதோ ஆபத்து இருக்கு. பொழைச்சு வர்றது கஷ்டம் தான்னு அர்த்தம். அட ஆமா இல்ல, இத நான் யோசிக்கவே இல்லடி. அதுவும் இல்லாம கையெழுத்து போட எல்லாருமே தயங்கினாங்க. அந்த செல்வி முந்திரி கொட்டையாட்டம் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டா. இப்போ ஆபரேஷன் செய்யறப்பவோ இல்ல ட்ரீட்மெண்ட் நடக்கிறப்பவோ அவர் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவளாலதான் செஞ்சாங்க, இவ மட்டும் கையெழுத்து போடாம இருந்திருந்தா நம்ம வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவரை பொழைக்க வச்சிருக்கலான்னு ஒரு டிராமாவை போட்டு பஞ்சாயத்தை கூட்டிடலாமா? ஏய், சூப்பர் ஐடியாடி. இந்த ஒரு காரணம் போதும் அவளை வீட்டை விட்டு மறுபடியும் அனுப்புறதுக்கு.